உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா படம்? அதாவது ஒரு நம்ம என்ன தேடி வரோம் ஒரு படத்துல நார்மல் படம்னா கதை காஸ்டிங் மியூசிக் அதெல்லாம் பார்ப்போம். இவர் படத்துல எதுக்கு வரும்? ஒன்லி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை பார்க்க வரும். அந்த 75 வயசு யங்கான இளமையான ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய ஸ்டைல்னால அக்ராஸ் கண்ட்ரீஸ் அக்ராஸ் கான்டினென்ட்ஸ் எல்லாரையும் கேப்டிவேட் பண்றாருங்க. அதுதான் சொன்னியா, எந்த ஒரு ஈவன் ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் கூட அவ்வளவு வருஷங்கள் அந்த லெவலுடைய பாப்புலாரிட்டி கிடையாது. இவர் இந்த ஏஜ்லயும் பெருசா டான்ஸ் ஆட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து நின்னா போறோம், அவ்வளவுதான். அது பேனர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். நான் பாக்குறேன், எங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, என் பசங்க பாக்குறாங்க. அது எப்படி ஒருத்தரால் முடியும் தெரியல. அண்ட் பிஜிஎம் ஃபேண்டாஸ்டிக் இந்த படத்துல. ஸ்கிரிப்ட் ரொம்ப தேடக்கூடாது. எதுக்கு இந்த கேரக்டர் எதுக்கு அந்த கேரக்டர் நம்ம தேடினோம்னா லாஜிக் கிடையாது. இது வந்து ஒரு பேன் இந்தியா மூவியா பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, கிளியரா தெரியுது. நார்த் ஆடியன்ஸ்க்கு ஆமீர் கான், தெலுங்குனாக்க நம்ம நாகார்ஜுன், அப்புறம் உபேந்திரா, அப்புறம் கேரளாக்கு நம்ம அவர் சௌபின் சார். அந்த மாதிரி ஒரு லாஜிக்ல போட்டிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் இருந்துமே ரஜினி சார் தனியா நிக்கிறது வெறும் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சோ அவரோட 50th மூவி ரியலி குட். அவருக்காக பார்க்க வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த விண்டேஜ்ல ரஜினி சார் that was fab. நான் எதிர்பார்க்கல அந்த விண்டேஜ்ல அவரும் ஒரு பெண்ணவும் நடந்து வருவார்ல. அந்த லுக் வாஸ் அந்த பழைய ரஜினி பார்த்தது அப்படியே தெரியுது. வர சொல்லுவார்ல அவரு. ஐயோ சான்ஸ் இல்ல. மேபி என் பசங்க அதெல்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த சீவிடுவே அவங்க பார்த்தாங்களான்னு தெரியல. இது பாக்கறச்சே நான் பக்கத்துல இருந்தேன், எல்லாரையும் பார்த்தேன். எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது பாக்குறாங்க. அவரை மட்டும் தான் பாக்குறாங்க. எவ்வளவு பேர் நின்னாலுமே ஒரு ஆள் தனியா தெரியறாருங்க. அவர் ஹேர் டை பண்ணிக்கல, பெருசா மேக்கப் எல்லாம் போட்ட மாதிரி தெரியல, சாதாரணமா நிக்கிறாரு. அது என்ன மேக்னெட்டிசமோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஒரு ஆள் நிக்கிறாருன்னா எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. So very good movie and thank you the Lokesh sir and for the entire crew. BGM வேற லெவல். அவங்க கரெக்டா அந்த சாங் எடுத்திருக்காங்க, அந்த தங்க மகன்ல DISU. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ். ஆக்சுவலி அனில் தான், விஜய் தான். ஓகே, பட் நான் வந்து ரஜினி கிரேஸ்க்காக வந்து பார்த்தேன். தரமா பண்ணிருக்கான். லாஜிக் பார்த்தெல்லாம் வர முடியாது. நீங்க எங்கயாவது ரொம்ப போர் அடிக்கிறதா ஃபீல் பண்ணீங்க? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. கொண்டு போயிட்டே இருந்தாங்க, டக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் இருந்தது, எதிர்பார்க்காத மாதிரி நிறைய இருந்தது. கடைசியில செம்மையா முடிச்சாங்க. எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த விண்டேஜ் ரஜினி சார் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேமியோ சிவகார்த்திகேயன் வருவான்னு நினைச்சேன். அவர் வருவாருன்னு நினைச்சேன். பட் நல்லா இருந்தது. ரஜினியே விண்டேஜ் லுக் செம்மையா இருந்தது. நல்லா தியேட்டர்ல உங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா? நல்லா ஃபேமிலியோட வந்தேன். பட் எல்லாரும் அம்மா எல்லாருமே ரஜினி கிரேஸ். ஸோ ஃபேமிலியோட வந்தேன். செம்ம ரஜினி ரசிகைனால காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். எல்லா படத்துக்கு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. லாஜிக் பார்க்காம வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. படம் உங்களுக்கு எப்படி மேடம் பிடிச்சிருக்கு? சூப்பர். எனக்கு படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என்ன மூமெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணீங்க படத்துல? என்ஜாய் பண்ணி நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். மியூசிக்ல இருந்து எல்லாம், படத்துல இருந்து எல்லாமே. உங்களுக்கு எங்கயாவது படம் ஸ்லோ மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? எல்லாமே லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்கா நான் பார்த்தேன் எல்லா மூவியும். நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, உட்காரவே முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப நிறைய பேர் ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? நானும் ரிவ்யூ பார்த்தேன். லைக் நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தது. லைக் இங்க வந்ததுக்கப்புறம் லைக் அந்த மாதிரிலாம் இல்ல. லைக் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்து யாரும் லைக் உங்க எக்ஸ்பெக்டேஷனை ப்ரோ பண்ணாதீங்க. லைக் தியேட்டர் வாங்க, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெயிட்டிங். டெஃபினெட்லி தலைவர் மாசா இருக்காரு. விண்டேஜ் ரஜினி சார் பார்க்கும்போது செம்மையா இருந்தது. விண்டேஜ் ரஜினி சார் செம மாஸ். உங்க கூட தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களா? எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்திருந்தாங்க. யாருக்குமே லைக் எந்த ஒரு செகண்ட்லயும் வந்து அவங்களுக்கு ரொம்ப லைக் படம் ரொம்ப போரா போகுது அந்த மாதிரி ஃபீலே இல்ல. ஒவ்வொரு செகண்டும் லைக் ரொம்ப ஹைப்பா இருந்தது. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் என்னது, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்க சொல்ற ஆன்சர் நான் எடுத்துறேன். நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கறது ஃபேக் மாதிரி தான் வந்திருக்கு கண்டிப்பா. ஏன்னா படம் நல்லா இல்லைன்னா யாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. சொல்றேன் தியேட்டர் எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். தேங்க்யூ. எனக்கு எதுக்காக கேட்கறேன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. ஆனா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வரும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இல்ல எதுக்காக இப்படி ஸ்பெட் பண்றாங்க? அது தெரியல. லோகேஷ் படம்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸா ஃபிக்ஸ் பண்ணி இவங்களாவே ஒரு டெலூஷனல் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஏன் நல்ல படம் தான், அது ஏன் நெகட்டிவ் எது கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலா. விண்டேஜ் ரஜினி சார் எப்படி இருக்கு மூமெண்ட்? தலைவருக்காக பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு காமன் ஆடியன்ஸ் அந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க? காமன் ஆடியன்ஸ் ஆஃப் கோர்ஸ் நல்ல படம் தான். அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே, ஃபைட் சீன், சாங்ஸ், அனிருத் ஆஃப் கோர்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. படம் அவங்க ஒர்க் பண்ணதுக்காக பார்க்கலாமே கண்டிப்பா. பார்க்கவே முடியல, அவ்வளவு மோசமா இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது. இல்ல செமையா இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான்? ஆஃப் கோர்ஸ் செமையா இருந்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? ஸ்டைலிஷா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இருக்குது படத்துல
நல்லா எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரஜினி சார் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அமீர் கானும் நாகார்ஜுனும் தேவையே இல்லைன்னு தோணுச்சு. பட் அந்த வில்லனும் ரஜினி சார் அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் 90s ரஜினி அதுல காட்டியிருந்தாங்க. அது அது எப்படி இருந்தது? சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க டிஏஜிங். ஆனா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப ஷார்ட்டா வச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, தேங்க்யூ. படம் எப்படி சார் இருக்கு? சார் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தயவு செஞ்சு நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், அது ஒண்ணு தான். தயவு செஞ்சு அந்த ரிவ்யூவை நம்பி போகாதீங்க. வந்து படத்தை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு பண்ணுங்க, பிடிக்கலன்னா இது பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. போட்டு அடிக்கிறானுங்க. Plan பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. பிளான் பண்ணி அதை நமக்கு தெரியாது சார். அதுக்குள்ள இல்ல, 4 பேர் நடக்கிற பேசிட்டு பண்ற மாதிரி. சார் அந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஒரு 7 பேர் வராங்க சார். ஒரு 2 பேருக்கு படம் பிடிக்காம அவங்களுக்கு வந்து நீங்க என்னதான் தடபுடலாம் விருந்து வச்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காது. ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த 2 பேரோட ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறாங்க. அதை தாண்டி ஒரு 5 பேர் இருக்காங்க சார். ஒரு 70 வயசுல ஒருத்தர் நடிக்கிறாரு. அவர்கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு டான்ஸ் ஆடு அதெல்லாம் இல்லை சார். அவர் ஸ்டைல் பண்ணிட்டு போறாரு. நல்ல படம் சார், கண்டிப்பா பாருங்க. யாருமே இந்த தயவு செஞ்சு அந்த ரிவ்யூவை நம்பி போகாதீங்க. வந்து படத்தை இல்ல சார், பாருங்க. நெகட்டிவா போட்டா அது கொஞ்சம் பாக்குறது நிறைய பேர் இருப்பாங்க. அதனால கூட மேபி எடுக்கிறோம். அதனால கூட இருக்கலாம். அதனாலேயே ஒரு யூடியூப் ரிவ்யூ சேனலே ஒரு பெருசா இருக்கே சார். நெகட்டிவா பேசியே அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். அந்த நெகட்டிவா பேசி ரிவ்யூ கொடுக்குறவங்களை வந்து ஒரு படம் எடுக்க சொல்லும்போது அவர் எடுத்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல, எல்லாம் அதுக்கு கழுவி ரிவ்யூ ஊத்துனாங்க. கொடுக்கறதுக்கு அவருக்கு டைம் இல்ல. எல்லாம் கழுவி ஊத்துனாங்க. எல்லாருமே கழுவி ஊத்துனாங்க சார். ஆனா அவரு ரிவ்யூ கொடுக்கலையே சார் அவர் எடுத்த படத்துக்கு. ஓகே சார், இது நீங்க சொல்றதே வந்து ஒரு காமன் ஆன்சரா எடுத்துக்கிறோம். காமன் ஆடியன்ஸ் தான் சார். நான் காமன் ஆடியன்ஸா சொல்றேன். நான் வந்து தலைவர் ஃபேன்லாம் இல்லை சார். நான் தளபதி ஃபேன் தான். நான் டெல்லியில இருந்து படம் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு கொடுத்த 400 ரூபாய்க்கு 3 மணி நேரம் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்களா? சத்தியமா பண்ணாங்க. நான் ஜாலியா இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கல. ட்ரெய்லர் கட். இப்போ அதாவது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் கட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ இதுதான் படம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து பாருங்க. நல்ல படம் எத்தனையோ இந்த ரிவ்யூனாலே ஓடாம போயிருக்கு. நான் தெரியாம கூட போயிருக்கு இந்த ரிவ்யூனால. அதனால அயோத்தின்ற படம்லாம் எல்லாமே நல்ல படம் தான் சார். நீங்க வந்து பாருங்க, கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ, பெரிய ஸ்டாரோட படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க. அவ்வளோதான் சார். நல்லா தேங்க்யூ இருந்துச்சு. தேங்க்யூ. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் 2வது தடவை பார்க்குறேன். படம் வேற லெவலில் இருக்கு. சொல்லவே வேணாம் படம் எப்படின்ட்டு. லோக்கி அண்ணாவை பற்றி சொல்லவே வேணாம். அவர் எடுத்த படம்னாலே ஒரு நல்லா இருக்கும்ன்றது ஒரு இது. சரி, ஓகே, நீங்க இப்படி சொல்றீங்களே படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, லேக் ஆகுது படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கல, 2வது தடவை இந்த படத்தை பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாவே தெரில. ரொம்பவே நல்லா இருக்கு படம். எந்த ஒரு இடத்துலையும் லேகும் ஆகல, எந்த ஒரு இதுவும் இல்லை. சூப்பராக இருக்கு படம். தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த தேட்டர்லையும் என்ஜாய் பண்ணாங்க, இந்த தேட்டரையும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நல்லாவே இல்லைன்னு ஒரு மாதிரி லேக் ஆகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு நான் படம். ஃபேக்கா ஸ்ப்ரெட் பண்றாங்க படம் பார்க்க வராம இருக்கணும்ன்றதுக்கு. அதாவது ஒருத்தர்னு சொல்ல முடியல. நிறைய பேருக்கு வித்தியாசமான தாட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கலாம். ஆனா வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். 2வது தடவை பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு படம். ஸோ எல்லாரும் காமன் ஆடியன்ஸ் கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வேற லெவல்ல இருந்துச்சு நான் படம். விண்டேஜ் ரஜினி சார் எப்படி இருக்கு? அதெல்லாம் சொல்லவே வேணாம். நான் வேற லெவல்ல இருந்துச்சுண்ணா. ஐயோ, அதெல்லாம் 2வது தடவை பார்த்தப்ப கூட அந்த அளவுக்கு ஒரு வைப் இருக்குன்னா வேற லெவல்னா. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு படம் ஷோர் ஆயிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஹிட்.